நகை பற்றி பாட்டிக்கிட்ட பேசின முத்து வீட்டுக்கு வந்ததும் விஜயாவுக்கு கிடைத்த அவமானம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் முத்து பாட்டியை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது ஒரு பெண்ணோட கழுத்தில் அதிகமாக நகை போட்டிருக்கிறத பார்த்து பாட்டி கேட்ட கேள்விக்கு முத்து பதில் கொடுத்துருக்கிறாரு. அதை தொடர்ந்து வீட்டுக்கு பாட்டி வந்ததும் விஜயாவை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் மீனா தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி பாட்டியோட பிறந்த நாளுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. அதோட முத்துவும் மீனாவோட அம்மாவை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறாரு. இங்கே தான் சாப்பாடு, நீங்கள் எந்த கிஃப்ட்டும் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் மீனாவோட அம்மா சும்மா போனால் நல்லா இருக்காது, ஒரு புடவையாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து முத்து பாட்டியை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அப்போது முத்து அமைதியாக இருக்கிறத பார்த்து பாட்டி என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு முத்து ஒன்றும் இல்லை பாட்டி, சரியாக தூங்கலை, அதான் டயர்டாக இருக்கேன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் சிக்னலில் கார் நிற்கும்போது அங்கே ஒரு பெண் கழுத்தில் அதிகமான நகைகளை போட்டுக்கிட்டு வரதை பார்த்து பாட்டி இந்த காலத்தில் இவ்வளோ நகை போட்டுக்கிட்டு தைரியமாக வெளியே வராங்களே, இப்படி நகை போட்டுட்டு இருக்கிறத பார்த்தாலே திருடன் வீடு வரைக்கும் வந்துடுவானே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முத்து அவங்கக்கிட்ட நகை இருக்குன்னு காட்டுறதுக்காக இப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பாட்டி இது உண்மையான தங்க நகையா இல்லை கவரிங் நகையான்னு தெரியல, இப்போது தங்க நகையும் கவரிங்கையும் கண்டுபிடிக்கவே முடியலையே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க முத்து ஆமா பாட்டி கண்டுபிடிக்கவே முடியலை, கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன் இந்த மாதிரி சொல்ல, பாட்டி நீ எதுக்கடா அவங்க நகையை கண்டுபிடிக்க போகிற இந்த மாதிரி சொல்ல முத்து பார்த்தீங்கன்னா அதை சமாளிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா வாசலில் அண்ணாமலை அம்மாவை வரவேற்று அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா மீனா ஆரத்தி எடுக்க போக விஜயா அதை தடுத்து வாங்கி ரோகிணியும் ஸ்ருத்திக்கிட்டையும் அதை கொடுத்து ஆரத்தி எடுக்குமாறு சொல்கிறாங்க. ஆனால் பாட்டி மீனாவை வர சொல்லி 3 பேருமே சேர்ந்து ஆரத்தி எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் தனக்காக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்து பாட்டி சந்தோஷப்பட, இது உங்களுக்காக மாமா செஞ்சது அப்படிங்கிற மாதிரி மருமகளுங்க எல்லாருமே சொல்ல பாட்டி தன்னுடைய மகன் அண்ணாமலையை பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது பாட்டி என் பிறந்தநாளுக்கு யார் எனக்கு மனசுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு வாங்கித்தர போகிறீங்களோ அவங்களுக்கு நானும் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. விஜயா அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்க பாட்டி பக்கத்தில் வர சொல்லி அது கொடுக்கும்போது தெரியும், அப்போ பார்த்துக்கோ இந்த மாதிரி பல்பு கொடுக்குறாங்க. அடுத்ததாக ரோகிணியும் மனோஜும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ தானே பாட்டியோட மூத்த பேரன், உனக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியுமா இந்த மாதிரி கேட்க மனோஜ் அது எனக்கு சரியாக தெரியாது, ஆனால் சின்ன வயசுலேருந்தே பாட்டி இப்படி போட்டி வைப்பாங்க, அதில் முத்து மட்டும் தான் ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ரோகிணி பாட்டிக்கு நான் மேக்கப் போட்டு விட போகிறேன், அவங்க என்னோட வயசு குறையிற மாதிரி எனக்கு பரிசு வேணும்னு கேட்டாங்கல்ல, அது இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் முத்து வீட்டில் இருந்தால் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியா வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போகிறாரு. ஸோ இப்படியா இந்த எபிசோடு வந்துட்டு முடியுது. அண்ட் அதே போல் முத்து வந்துட்டு எதுக்காக வெளியே போனார் அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பில் மீனாக இருக்கிறாங்க. அண்ட் முத்து வர லேட்டானதும் விஜயாவுமே பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு குடிக்க தான் போயிருப்பான். ஸோ குடிச்சிட்டு அவன் 4 காலில் வந்து நிற்பான் பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே கலாய்க்கிறாங்க. இதனால் மீனா பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. அதே நேரத்தில் அவங்களும் ஒரு வேளை குடிக்க போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சோகத்தில் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இனிவே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.